நீ மனசுல எந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு எந்த எண்ணத்துல நீ சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. அப்படி எல்லாம் சொன்னா இல்ல உடனே நான் சோழ கூட வாழ சொல்லுவான் தானே சொன்ன. என் அனுபவத்துல சொல்றேன், கேட்டு பொழைச்சுக்க. இந்த பாரு, ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் போற வரைக்கும் தான் அந்த பொண்ணு அவனை மதிக்கும். அவளுக்கும் அது ஒரு கெத்தா இருக்கும். நம்ம பின்னாடி ஒரு பையன் வரானே, எப்ப அவன் வேண்டான்னு சொல்லிட்டானோ அப்ப அந்த பொண்ணு வந்து ஐயா சாமி என்ன விட்டுறாரு, எனக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் கெஞ்சிட்டு இருக்காது. அதான் போடான்னு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா நாள் வராது, ஐயா நாள் வராது. அவ்வளவுதான் சொல்றாரு. அப்படியே சொல்றீங்க. அப்படியே நடந்தாலும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் எவ்வளவுதான் போராடுறது. அவ டிவோர்ஸ் வேணும்னு குதிக்கிறா. டிவோர்ஸ்ல வேணாலும் நானும் எவ்வளவு தான் கேட்டுருக்கேன். எனக்கு மான மரியாதை இருக்குல்ல. மொத்தமா போய் எனக்கு அசிங்கமா இருக்காதா? அந்த அசிங்கத்தை எல்லாம் பார்த்தா நல்லா வாழவே முடியும். ஆக்சுவலா அந்த பொண்ணு சைடுல இருந்து யோசனை பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு உன்னை விட்டு போறது ரொம்ப நல்லது. உன் கூட எல்லாம் யாரா இருப்பா? ஏதோ எத்த பையனா போயிட்டே அப்படின்னு புத்தி சொல்றேன். பாரு, காதல்ல நான் சீனியர். என் அனுபவம் தான் உன் வயசு. நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, அப்படியே காதல்ல PhD வாங்கிட்டாரு. இதுல எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, PhD வாங்குறாங்க. இதுக்கு PhD பிராக்டிகல் ரா. நான் சொல்ற மாதிரி நாமளே டைவர்ஸ் கொடுக்கறோம்னு சொன்னா ஒருவேளை ஏதாவது சாக்கு டைவர்ஸ் வாங்கி போடுவானோ. நாம ஒரு பிளான் பண்ணி அது எனக்கே ஆப்போசிட் நடந்துட்டு இருக்கோம். ஏய் சோடா, நீ இவன் சொல்றதுல டைலம் ஆயிட்டு இருக்க. நீ கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்க. பாத்துக்கலாம் விடு. உன்னை விட்டு அவர் எங்க போயிட போறா? அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம மட்டும் தான் வந்தா. நிஜமாவே சோழன் கோர்ட்ல அப்படி சொன்னானப்பா? ஆமாண்ணா, அப்படிதான் சொன்னாரு. அவன் சொன்னது சரின்னு உனக்கு தோணுதாப்பா? ஆனா சரின்னு தான் தோணுச்சு. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, உங்க கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நடந்த இந்த கல்யாணத்தை மனசார ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தான் நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனா அப்படி ஆசைப்பட்டதெல்லாம் சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா காலப்போக்குல நீங்க சேர்ந்து வாழ்ந்துருவீங்கன்னு நாங்க நம்புறோம்ப்பா. சோழனும் நிறைய தப்பு பண்ணிருக்கான். உன்னோட தகுதிக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு எந்த அவசியமும்